பாபு மேகா காதல் கதை பாகம் 17. வெளியில் தெருவெங்கும் பட்டாசு சத்தம், வீட்டுக்குள் பந்தல், தீபம், மாமிச வாசனை இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, வீட்டிற்கு முன் காரில் இறங்கி வரும் மேகா முகத்தில் சிரிப்பும் உடம்பில் சோர்வும் கலந்தவளாய் தென்பட்டாள். அம்மா, நான் வந்துட்டேன் என்று சொல்லிக்கொண்டே உள்ளே வந்தாள் மேகா. அப்போது மேகாவின் தாய் கண்ணம்மா, அட, என் பொண்ணு வந்துட்டாளே, வாடிமா வாடி என அன்பை பொழிந்தாள் கண்ணம்மா. ஆஹா அம்மா, நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல, கறி குழம்பு வாசனையே சொல்லுதே. நான் வரும்போது தெரு முக்கத்திலேயே மனம் பிடிச்சிட்டேன் என்று சொல்ல, கண்ணம்மா சிரித்து கொண்டு, ஆமாடி, உனக்கு பிடிச்ச நல்லி எலும்பு நிறைய போட்டிருக்கேன். மேகாவுடனே, அப்போ இன்னைக்கு ஒரு புடி என்று சொல்லி சிரித்து கொண்டு அம்மாவை கட்டித் தழுவுகிறாள். அப்போது உள்ளிருந்து ஒரு குரல் வருகிறது. யார் வந்திருக்கா கண்ணம்மா, பூனையா நாயா என்று. அதற்கு மேகா அப்பாவை பார்த்து, நாயல்ல பேயும் அல்ல, நான் தான் உங்க பெரிய பொண்ணு வந்திருக்கேன் என்று சொல்லி பொம்மை துப்பாக்கியில் உள்ள பொட்டு வெடியை அவர் முன் வெடிக்கிறாள். சேகர் மகிழ்ச்சியாக, அப்போ இனி வீடு முழுக்க சிரிப்பு பட்டாசுத்தான் என்றார். கௌசி சின்ன தங்கை கீச் கீச் என்று சிரித்து கொண்டே, அக்கா, நீங்க வர்றதுக்காக அம்மா 2 நாள்ல இருந்து வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. பல பலன்னு இருக்கு பாத்தீங்களா, நீ அவ்வளோ பெரிய ஆளாயிட்டல்ல என்று கேட்க, கௌசி குட்டி, எப்படிடி இருக்க, படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, படிக்கிறியா இல்லை 7-8 அரியர் வச்சிருக்கியா என்றாள் மேகா. நல்லா இருக்கேன்க்கா, அரியர்லாம் வரும் போகும், கல்லூரி வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜமப்பா, நீ இல்லாமத்தான் ரொம்ப போர் அடிக்குது. சரி சரி டீச்சர் அம்மா, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த அதை சொல்லு முதல்ல என்று கேட்டாள் கௌசி. ஏய், அவசரப்படாதடி, உனக்கு புத்தாடை, சில இனிப்பு பண்டங்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்றதும் கண்ணம்மா வந்து நின்று, ஏண்டி, அவ இப்பத்தான் வீட்டுக்குள்ளே வந்திருக்கா, அதுக்குள்ள அதை வாங்கிட்டு வந்தியா இதை வாங்கிட்டு வந்தியான்னு ஏண்டி தொந்தரவு பண்ற, கொஞ்சம் அமைதியா இரு கௌசி என்றாள். அதற்கு கௌசி, அதானே, இனிமே நான் எல்லாம் எங்கே உன் கண்ணுக்கு தெரிய போகிறேன், அதான் உன் பெரிய பொண்ணு வந்துட்டால, இனி நான் ஒருத்தி வீட்டில் இருக்கேங்கிறதையே மறந்துடுவேன் என்று கௌசி அக்காவுடன் போட்டி போட ஆரம்பித்தாள். உடனே சேகர், ஏம்மா, உங்கள் சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கிடுங்க, முதல்ல தீபாவளியை கொண்டாடுவோம் வாங்க. மேகா, உள்ளே போய் எண்ணெய் வச்சு குழி முதல்ல, உங்கள் அம்மா சமைச்ச கறி சாப்பாடு ஆறி போயிடும் என்றார். சரி அப்பா என்று பண்டிகையை கொண்டாட தயாரானாள் மேகா. கண்ணம்மா மேகா தலையில் எண்ணெய் தேய்க்க, கௌசி பக்கத்தில் பட்டாசு எடுக்கிறார். இதில் எதை முதல்ல வெடிக்கிறது என்று சொல்லும் பொழுது மேகா கைபேசியில் ஒரு சத்தம் ஒலித்தது. கௌசி அதை எட்டி பார்த்தாள். என்ன, கோபுவா? யார் அந்த கோபு என்றாள். மேகாவுடனே, அது கோபு இல்லை மண்டு, பாபு, நான் இருக்கிற வீட்டோட உரிமையாளர், அதை எடுக்காதே என்று சொல்லி வாயை மூடுவதற்குள் அந்த பதிவினை பார்க்க துடித்தாள் கௌசி. ஏன், நான் எடுத்தா என்ன, நான் பார்க்கணும், அப்படி என்ன உனக்கு குறுஞ்செய்தி அனுப்பியிருக்காருன்னு நான் பார்க்கணும் என்று சொல்ல, சொன்னா கேளு, போனவை என்று கடுந்த குரலில் மேகா கூறினாள். ஆனால் கௌசி அதை பொருட்படுத்தாமல் அந்த குறுஞ்செய்தியை திறந்து பார்த்தாள். அந்த குறுஞ்செய்தியை பார்த்தபொழுது, இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மேகா என்று போட்டு இதயம் படம் போட்டிருந்தது. அடுத்த நொடி மேகா அந்த தொலைபேசியை கௌசியிடமிருந்து பிடுங்கினாள். நான் தான் உன்னை எடுக்க வேணாம்னு சொன்னல்ல, அப்புறம் எதுக்கு எடுக்கிற என்று சீற்றம் காட்டினாள். உடனே கௌசி முகம் வாடிப்போனது. ஏங்கா, உன் ஃபோனை நான் எடுத்து பார்க்கறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? சரி, இனி உன்னோட எந்த பொருளையும் நான் தொடமாட்டேன் என்று சொல்லி மூலையில் ஒரு ஓரமாய் உட்கார்ந்து கொண்டாள். கண்ணம்மா உடனே, ஏண்டி, வந்து 1/2 மணி நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே உங்கள் பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டிங்களா, கொஞ்ச நேரம் வாயை மூடுங்க 2 பேரும் என்றாள். மேகா அவளுக்கு வந்த குறுஞ்செய்தியை பார்த்து புன்னகைத்தாள். அதேபோல் பாபுவிற்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் என்று வாழ்த்து செய்தி அனுப்பினாள். சேகர் புதிதாக சட்டை போட்டுக்கொண்டு, சரி எல்லோரும் வெளியில் வாங்க, மேகா பட்டாசு வெடிச்சாதான் நம்ம தீபாவளி ஆரம்பம் என்று மேகாவின் தந்தை அனைவரையும் அழைத்தார். அப்போது மேகா புத்தாடையெல்லாம் அணிந்து கொண்டு தீபாவளி கொண்டாட தயாரானாள். ஆனால் மேகாவின் தங்கை கௌசியின் கோபம் கொஞ்சமும் குறையவில்லை. இதை கவனித்த மேகா, சரி வாடி கௌசி, அப்பா பட்டாசு கொளுத்துவதற்காக நம்மளை கூப்பிடுறாங்க,
நாம போய் வெடி வெடிக்கலாம் என்று அழைக்கிறாள். ஆனால் கௌசி மேகாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு முகத்தை மின்னல் வேகத்தில் திருப்பிக் கொண்டாள். அதற்கு மேகா, இங்க பாரு, நீயா வந்து பேசுனா சமாதானம், நானா வந்து பேசணும்னா அப்புறம் கலவரம் பயங்கரமா இருக்கும் பார்த்துக்கோ என்று அன்பு மிரட்டல் விடுத்தாள். எதற்கும் கௌசி மசியவில்லை. உடனே மேகா அவள் அருகில் மெதுவாக சென்று கௌசி கன்னத்தில் ஒரு முத்தமிட்டாள். அவ்வளவுதான், கௌசி சமாதானமாகிவிட்டாள். இவ்வனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த அவர்களின் தாய் கண்ணம்மா, என்னம்மா அக்கா தங்கச்சிங்களா, சமாதானம் ஆயாச்சா இல்லையா? வாங்க, உங்க அப்பா அங்க வெளியில காத்துக்கிட்டு இருக்காங்க பட்டாசு வெடிக்கிறதுக்காக என்று சொன்னதும் மூவரும் வெளியில் கிளம்பினர். மேகா ஒரு சிறிய மினி லட்சுமி வெடி வெடிக்கிறாள். சத்தம் பரவுகிறது. குடும்பம் முழுக்க மகிழ்ச்சி பொங்கியது. தீபாவளி இனிதே ஆரம்பமானது. சிறிது நேரம் கழித்து மேகா தீபாவளி புத்தாடையுடன் ஒரு புகைப்படம் எடுத்து பாபுவிற்கு அனுப்பி வைத்தாள். அதை பார்த்ததும் பாபு மேகாவின் அழகில் சொக்கித்தான் போனான். பாபுவிற்கு இருப்பு கொள்ளவில்லை. எப்பொழுது மேகாவை நேரில் பார்க்கலாம் என்ற ஆர்வம் மேலோங்கியது. பாபு தனது கைபேசி திரையில் அந்த புகைப்படத்தை பார்த்து கொண்டே சிரிக்கிறான். அந்த சிரிப்பில் ஒரு மயக்கம், ஒரு காதல், ஒரு ஆசை எல்லாம் கலந்திருந்தது. பாபு தன் மனதில் இவ்வளோ அழகா இருக்கிறாளே, அப்போ நேர்ல பார்த்தா இன்னும் எத்தனை மடங்கு அழகா இருப்பாளோ என்று நினைத்து கொண்டு அவன் இதயம் துடிக்கத் தொடங்கியது. பாபு உடனே பதில் செய்தி அனுப்பினான். அற்புதம் மேகா, நீங்க அப்படியே தீபாவளி தேவதை மாதிரி இருக்கீங்க என்று புகழ்ந்து தள்ளினான். அதற்கு மேகா அந்த குறுஞ்செய்தியை படித்ததும் சிரித்து கொண்டே, பொய்யா பாராட்டி பழக்கப்பட்டிருப்பீங்க போல என்று பதில் குறுஞ்செய்தி அனுப்பினாள். அப்போது கண்ணம்மா, அதாவது மேகாவின் தாய், அங்கு வந்து, என்ன மேகா, வந்ததிலிருந்து நானும் பார்க்குறேன், எப்போ பார்த்தாலும் கைபேசியை பார்த்துக்கிட்டே இருக்கியே என்று கேட்க, அதற்கு மேகா, ஒன்றுமில்லம்மா, சின்னதாக ஒரு ஆன்லைன் மீட்டிங், அவ்வளவுதான் என்றாள். அதற்கு மேகாவின் தாய், ஆன்லைன் மீட்டிங்னா ஃபோனில் தான் பேசணுமா என்று கேட்டவுடன் மேகாவும் அவள் தங்கை கௌசியும் சிரித்து விட்டனர். ஆன்லைன்னா அம்மா ஈபி லைன்னு நினச்சிட்டாங்க போல என்றாள். அடுத்து மேகாவின் தந்தை, வாங்க எல்லாரும் ஒன்றா சாப்பிடலாம் என்று கூறியவுடன் அனைவரும் உணவு அருந்தும் கூடாரத்தில் அமர்ந்திருந்தனர். அப்போது மேகாவின் தாய், மேகா, உனக்கு நான் செஞ்ச முறுக்கு பலகாரம் எடுத்துட்டு வந்து தரேன், முதல்ல அதை சாப்பிடு என்றாள். கௌசி உடனே, அப்ப இருக்கா, நான் போய் சுத்தியில் எடுத்துட்டு வந்துடுறேன் என்று சொன்னாள். எதுக்கடி அதெல்லாம் என்று மேகா கேட்டவுடன், என்னக்கா ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குற, அம்மா முறுக்கு வைக்கிறாங்கன்னா கையில் சுத்தியில் வச்சுக்கிறது நல்லது தானே, உடைத்து சாப்பிட வசதியாக இருக்கும்ல என்று கேலி செய்தாள். அதற்கு மேகாவின் தாய், பேசுடி பேசு, நீயும் கொஞ்ச வருஷத்தில் இதெல்லாம் செய்ய வேண்டிய நிலைமை வரும், அப்போ இந்த அம்மாவோட அருமை புரியும் என்று சொன்னாள். ஐயையோ தாயே, சாபம் கீபம் விட்டுடாதம்மா, பழிச்சிட போகுது என்று கௌசி சொன்னதும், ஐயோ அம்மா, அவ கிடக்கிறா விடுமா, நீங்க எடுத்துட்டு வாங்க, நான் சாப்பிட்றேன் என்று சொல்லி கௌசி தலையில் மெல்ல ஒரு கொட்டு வைத்தாள் மேகா. இவ்வாறு தீபாவளி மேகாவின் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் கலகலப்பையும் ஏற்படுத்தியது. ஆனால் அது சிறிது நேரம் கூட நிலைக்கவில்லை. வெளியில் இருந்து ஒருவர், ஏம்மா வீட்டில் யார் இருக்கீங்க என்று அழைத்தார். அப்போது மேகாவின் தந்தை சேகர், இருமா நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று சொன்னதும், வேண்டாம்ப்பா, நீங்கள் எந்திரிக்க வேண்டாம், நான் போய் பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு வாசலில் போய் பார்த்தாள் மேகா. அப்போது பின் குறிப்பு எதுவும் இல்லாமல் மேகாவிற்கு ஒரு பார்சல் வந்திருந்தது. அதை பிரித்து பார்த்ததும் அதிர்ச்சியானாள் மேகா. அது என்ன, எங்கிருந்து வந்தது, எதை பார்த்து அதிர்ச்சியானாள் என்பதை அடுத்தடுத்த காணொளியில் காண்போம். இந்த காணொளி தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.